வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு நஞ்சருப்பான் அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். இது கொடி வகையை சார்ந்தது. இது இலைகள் முட்டை வடிவில் இருக்கும். இது எங்கே படரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல பலம் வாய்ந்த மரங்களில் மட்டும்தான் படரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நஞ்சருப்பான் பேர்லேயே இருக்கு இல்லையா, நஞ்சுகளை முறிக்கக்கூடிய வல்லது இந்த நஞ்சருப்பான். வாந்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல உள்ள நஞ்சை நீக்கிறதுக்கு அந்த காலத்தில் இந்த இலையை நல்லா அரைச்சி எலுமிச்சம்பழமும் சாப்பிடும் போது கோழை அகற்றும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கோழைங்கிறது கபத்தால் ஏற்படக்கூடிய நெஞ்சு சளியை கரைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இதை வாந்தி வர அளவுக்கு இதை எலுமிச்சம்பழம் அளவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும் போது அந்த இலைகளை நல்லா நிழலில் உலர்த்திட்டு பொடி செய்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் ஒரு சிட்டிகை, இரவு ஒரு சிட்டிகை தேனில் குழைச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது நெஞ்சு சளி முற்றிலுமாக கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா கட்டுப்படுறதுக்கு முன்னோர்கள் இதை நஞ்சருப்பான் இலையை இதே மாதிரி நிறைய இலைகளை சேகரித்து நிழலில் நல்லா உலர்த்திட்டு 14 நாள் நிழலில் உலர்த்திட்டு ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சு இதை பொடி செய்து இடித்து பொடி செய்து வச்சுப்பாங்க. இதை காலையும் மாலையும் ஒரு ஸ்பூன் அளவு, அதாவது 5 கிராம் வீதம் தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா ஆஸ்துமா நல்லா கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல வெப்பத்தன்மை கொடுக்கும், உடம்புல உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இதை நம்ம மூலிகையோட பயனை நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை எப்படி முறையாக சுத்தி செய்து எப்படி சாப்பிடணுங்கிறத சித்த மருத்துவர்கள் அணுகி அவங்க முறைப்படி அவங்க ஆலோசனைப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். சித்த மருத்துவர்கள் இன்னும் இந்த நஞ்சருப்பான ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் சரி, மற்ற சுவாச காச பிரச்சனை வரும்போதும் சரி, இதை மருந்துகளில் சேர்த்து இதுவும் ஒரு மூலிகையாக யூஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கும் வராங்க. இந்த நஞ்சருப்பான் இலையும் சரி வேரும் சரி நிழலில் உலர்த்திட்டு நல்லா பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடலில் உள்ள நஞ்சை நீக்கும். அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, இந்த நஞ்சு இருந்தாலும் ஸ்கின் ரேஷஸ், நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வேறு வயிறு பிரச்சனை, வேறு எல்லா பிரச்சனையும் உள்ளார உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே ஈஸியாக செயல்படக்கூடாத அளவுக்கு நஞ்சு நம்ம உடலில் சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த நஞ்சருப்பான் இலையும் சரி வேரும் சரி நல்லா உலர்த்தி பொடி சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட சேர்த்து மிளகுத்தூளும் சேர்த்து இதை காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், நைட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இந்த இலை வேர் பொடியோட மிளகுத்தூளும் சேர்த்து தேனில் குழைச்சி நம்ம சாப்பிடும் போது உடலில் உள்ள நஞ்சு முறிஞ்சிடும். இதே சின்ன குழந்தைகளுக்கு குடல் புழுக்கள் சாவறதுக்காக சித்த மருத்துவர்களும் நிறைய டிவாம் அப்படிங்கிற மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அதில் இந்த நஞ்சருப்பானம் சேர்ந்து கலந்து தான் இருக்குது. ஸோ இந்த நஞ்சருப்பானை தனியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை பேரில் தான் இதை சாப்பிட்ணும். குழந்தைகளுக்கு கக்குவான் இருமல் ஏற்பட்டாலும் சரி, அது ஒரு வைரஸால் ஏற்படும். அந்த கக்குவான் இருமல் குணமாகறதுக்கும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த நஞ்சருப்பான் இலையை முறையாக உலர்த்தி, அதாவது நிழலை உலர்த்தி வெயிலில் காய வச்சு அதை பொடி செய்து வச்சுக்கிட்டு தேனில் குழைச்சி கொடுப்பாங்க. திரும்பவும் சொல்கிறோம், இந்த நஞ்சருப்பான் இலை நிறைய நச்சுக்கள், அதாவது நிறைய வாந்தி உண்டாக்குற பிரச்சனை இருக்கிறதால இது எந்த குழந்தைக்கு கொடுக்கணும், எந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, எப்படி முறைப்படி சாப்பிட்ணுங்கிற நல்ல மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் இதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது உடம்புல உள்ள நச்சை நீக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த சுவாச காச பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆஸ்துமாவாக இருந்தாலும் சரி, கக்குவான் இருமலாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து நம்ம விடுபட்டு வரலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.